சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். தி ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரான் மீது 2 வார கால போர் நிறுத்தத்தை அறிவித்த ட்ரம்ப். ஹோர்மோஸ் நீரிணையை திறக்க இணக்கம் வெளியிட்ட ஈரான். ஈரானின் நிபந்தனைகளை அமெரிக்கா ஏற்றதாக தகவல். பாகிஸ்தானில் 10ஆம் திகதி பேச்சு. உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலையில் வீழ்ச்சி. போர் நிறுத்தத்தை தொடர்ந்து அதிரடி. நாணய நிதியத்துடன் நாளை பணியாளர் மட்ட ஒப்பந்தம். 5ஆம் 6ஆம் கட்ட நிதி கிடைக்கும் வாய்ப்பு. வடக்கில் 1000 ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. ஏனைய காணிகள் தொடர்பில் ஆராய்வு. மலட்டுக்கொத்து நாடகத்தின் புதிய தொடர் முஜிபுர் ரஹ்மான் என்கிறார் சஜித். சரத் வீரசேகரவின் கருத்துக்கும் கண்டனம். இனி விரிவான செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையை திறக்காவிட்டால் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்த நிலையில் 2 வார காலத்திற்கு போர் நிறுத்தத்தை அறிவிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இந்த போர் நிறுத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக அவர் சில முக்கிய நிபந்தனைகளை முன்வைத்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை மத்திய கிழக்கு நேரப்படி இரவு 8 மணிக்குள் திறக்காமல் விட்டால் ஈரானில் பல இடங்களை வெடிவைத்து தகர்க்கப் போவதாக ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபால் ஷெரீப் மற்றும் ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனீர் ஆகியோருடனான உரையாடல்களின் அடிப்படையில் ஈரானுக்கு எதிரான குண்டுவீச்சு மற்றும் தாக்குதல்களை 2 வார காலத்திற்கு நிறுத்தி வைப்பதாக ட்ரம்ப் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை முழுமையாகவும் உடனடியாகவும் மற்றும் பாதுகாப்பாகவும் திறப்பதற்கு ஈரான் குடியரசு உடன்பட வேண்டும் என்பதே இதற்கான நிபந்தனை எனவும் இது இரு தரப்பினருக்குமான ஒரு போர் நிறுத்தமாக இருக்கும் என்றும் கூறியுள்ளார். அத்துடன் ஈரானுடனான நீண்டகால அமைதி மற்றும் மத்திய கிழக்கில் அமைதியை ஏற்படுத்துவதற்கான ஒரு உறுதியான உடன்படிக்கையை நோக்கிய பயணத்திலும் வெகு தூரம் வந்துள்ளதாகவும் ஈரானிடமிருந்து 10 அம்சங்கள் கொண்ட முன்மொழிவை பெற்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இது பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்கு சாத்தியமான ஒரு அடிப்படையாக இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அமெரிக்காவுடனான 2 வார போர் நிறுத்தத்திற்கு பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் வைத்து அமைதி பேச்சுவார்த்தை நடத்தவும் ஈரான் 10 நிபந்தனைகளுடன் சம்மதித்துள்ளது. இது தொடர்பாக ஈரானின் தேசிய பாதுகாப்பு சபை நாட்டு மக்களுக்கு வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டு மக்களுக்கு நற்செய்தி, இந்த போரில் ஈரான் முழுமையான வெற்றியை நெருங்கிவிட்டது என்றும் கையறு நிலைக்கும் நிரந்தர தோல்விக்கும் அமெரிக்காவை உள்ளாக்கிய பிறகு போரின் அனைத்து நோக்கங்களும் எட்டப்பட்டு விட்டதாகவும் கூறியுள்ளார். அமெரிக்கா 1 மாதத்திற்கு மேலாக போர் நிறுத்தத்திற்காக கெஞ்சுகிறது என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் அமெரிக்கா பின்வாங்கியது தங்களுக்கு கிடைத்த வெற்றி என்றும் அமெரிக்காவின் தாக்குதல் காலக்கெடுகளுக்கு தாங்கள் எந்த முக்கியத்துவம் அளிக்கவில்லை என்றும் கூறியுள்ளது. இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு இஸ்லாமாபாத் ஒரு பாலமாக செயற்பட்டதை ஈரானின் பாதுகாப்பு சபை உறுதிப்படுத்தியுள்ளது. பாகிஸ்தான் மூலம் அமெரிக்கா தனது நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டதாக தெரிவித்த ஈரான் இந்த ஒப்பந்தத்திற்கு ஈரானின் புதிய உச்ச தலைவர் அயதுல்லா முஸ்தபா கமேனி ஒப்புதல் அளித்துள்ளார் என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் தங்களின் 10 நிபந்தனைகளை பாகிஸ்தான் பிரதமர் ஷெபால் ஷெரீப் மூலம் அமெரிக்காவிற்கு ஈரான் தெரியப்படுத்தியுள்ளது. அந்த நிபந்தனைகளில் ஈரான் ராணுவத்தின் மேற்பார்வையில் ஹோர்மோஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தை அனுமதிப்பது, அமெரிக்கா தனது தாக்குதலை நிறுத்துவது, பிராந்தியத்தில் உள்ள அனைத்து தளங்களிலிருந்தும் அமெரிக்க படைகள் வெளியேறுவது, போர் சேதங்களுக்கு முழுமையான இழப்பீடு வழங்குவது மற்றும் ஈரான் மீதான அனைத்து தடைகளையும் நீக்குவது உள்ளிட்டவை அடங்குகின்றன. அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தை நாளை மறுதினம் 10ஆம் தேதி பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நடைபெறும் என்பதையும் ஈரான் உறுதிப்படுத்தியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடன் 2 வார கால போர் நிறுத்தத்தை அறிவித்ததை தொடர்ந்து உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. இன்று காலை சந்தை தரப்புகளின்படி பிரெண்ட் மசகு எண்ணெயின் விலை ஒரு பீப்பாய் $92.30 குறைந்தது. அதே நேரம் அமெரிக்காவில் வர்த்தகம் செய்யப்படும் மசகு எண்ணெய் $93.80 குறைவடைந்துள்ளது. எனினும் ஈரான் மீதான மோதல் தொடங்குவதற்கு முன்னர் மசகு எண்ணெய் ஒரு பீப்பாய் $70 விற்பனை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச நாணய நிதியத்துடன் நாளைய தினம் பணிப்பாளர் மட்ட ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுவதற்கான சாத்தியங்கள் காணப்படுவதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார்.
அதன்போது 5 மற்றும் 6வது தவணை கடன்கள் ஒன்றாக கிடைக்கும் என ஜனாதிபதி நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். மத்திய கிழக்கு போரினால் ரூபாவின் பெறுமதி ஒரு குறிப்பிட்ட அளவில் வீழ்ச்சியடைந்துள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு பண பரிமாற்றங்களில் குறைவு இல்லை எனவும் ஏனைய ஒவ்வொரு மார்ச் மாதத்தை விட இந்த வருட மார்ச் மாதத்தில் கிடைத்துள்ள வெளிநாட்டு பணம் பரிமாற்றத்தின் அளவு அதிகம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சுற்றுலாத்துறையின் பருவகாலம் முடிவடைந்து கொண்டிருந்தது. தற்போது சுற்றுலா பயணிகள் போர் நடைபெறும் பிராந்தியங்களிலிருந்து அல்லாமல் மற்றைய பக்கங்களிலிருந்தே வருகின்றனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாம் மார்ச் மாதத்தில் 3 லட்சம் சுற்றுலா பயணிகளை எதிர்பார்த்த போதிலும் சுமார் 1,50,000 பேரே வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே அதில் ஒரு குறைவு உள்ளது என்றும் அதன் மூலம் கிடைக்கும் வெளிநாட்டு வருமானத்திலும் குறைவு ஏற்பட்டுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாம் சர்வதேச நாணய நிதியத்துடன் மிகவும் சிறந்ததொரு கலந்துரையாடலை நடத்தியுள்ளோம் எனவும் நாடாளுமன்றத்தின் கட்சி தலைவர்களுடன் சர்வதேச நாணய நிதியம் ஒரு கலந்துரையாடலுக்கு ஏற்பாடு செய்திருந்தது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சபாநாயகர் கட்சி தலைவர்களின் நீண்ட பட்டியல் ஒன்றை அனுப்பியிருந்தார். எனினும் 4 பேர் வரையே வந்திருந்ததாக அறிய கிடைத்திருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எந்தவொரு கட்சியும் அந்த பேச்சுவார்த்தையை புறக்கணிக்க முடியும் எனவும் அது அவர்களின் உரிமை எனவும் ஆனால் நாம் மிகவும் பயனுள்ள கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளோம் எனவும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் வியாழக்கிழமையாகும் போது பணியாளர் மட்டத்திலான உடன்படிக்கையே இங்கு கைச்சாத்திட நாம் முயற்சி செய்கின்றோம் எனவும் வழக்கமாக இங்கு பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு உடன்படிக்கையில் கைச்சாத்திட நாம் அங்கு செல்ல வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இந்த முறை இங்கேயே கைச்சாத்திடுவதற்கான தயார் நிலைமைகள் உள்ளன. அதன் மூலம் 5 மற்றும் 6வது தவணைகள் ஆகிய இரண்டும் ஒன்றாக கிடைக்கும் என்றும் அவ்வாறு நடந்தால் மே மாத இறுதிக்குள் $700 மில்லியன் கிடைக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் பிரதிநிதிகள் குழு ஒன்று கடந்த நாட்களில் இலங்கைக்கு வருகை தந்தது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் இந்த வருடத்திற்குள் $1.2 பில்லியன் நிதியுதவியை வழங்குவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளனர். அத்துடன் உலக வங்கியிடமிருந்து சில நிதியுதவிகளை பெற்றுக் கொள்வது தொடர்பில் இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வெளிநாட்டு கையிருப்பு குறைவடைவதற்கான அபாயம் குறைவாகவே உள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாம் சந்தையிலிருந்து கொள்வனவு செய்வதை குறைத்துள்ளோம். இருப்பினும் நாம் கடன் தவணைகளை செலுத்த வேண்டியுள்ளது. இதன் காரணமாகவே மே மாத இறுதியில் வெளிநாட்டு கையிருப்பில் ஒரு வீழ்ச்சி ஏற்படக்கூடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கியிடமிருந்து கிடைக்கும் நிதியுதவிகள் மூலம் இதனை மாற்றியமைக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ரூபாவின் பெறுமதியில் ஓரளவு வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது எனவும் ஏனைய நாடுகளின் நாணயங்கள் பெறுமதி குறைவதோடு ஒப்பிடுகையில் எமது ரூபாவின் பெறுமதி தற்போதைக்கு மிக குறைந்த அளவிலேயே வீழ்ச்சியடைந்துள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பண்டிகை காலம் என்பதால் எமது இறக்குமதி செலவுகள் சற்று அதிகமாக இருக்கிறது. இது 10ஆம் தேதிக்கு பின்னர் குறைவடையும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மீண்டும் இறக்குமதி செலவுகள் மே மாத நடுப்பகுதியிலேயே அதிகரிக்கும். இதற்கு இடைப்பட்ட காலத்தில் எம்மால் ஒரு சமநிலையை பேண முடியும் என நினைக்கின்றேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் எரிபொருள் விலை அதிகரிப்பு காரணமாக எமக்கு சுமார் $1.5 பில்லியன் மேலதிக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் தான் உங்கள் அனைவரிடமும் எரிபொருள் பயன்பாட்டை குறைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் எரிபொருள் இறக்குமதியை குறைக்க முடியும். இதே நிலை நீடித்தால் அது டாலரின் பெறுமதியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். வடமாகாணத்தில் கடந்த ஆண்டு 1000 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். எஞ்சிய காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பாதுகாப்பு அலுவல்கள் பற்றிய அமைச்சுசார் ஆலோசனை குழு ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சரான ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவின் தலைமையில் நேற்று பிற்பகல் நாடாளுமன்றத்தில் கூடியது. இதற்கு முன்னர் நடைபெற்ற கலந்துரையாடல்களின் முன்னேற்றம் குறித்தும் வடக்கு பிரதேசத்தை பிரதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி உறுப்பினர்களால் முன்வைக்கப்பட்ட விடயங்கள் குறித்தும் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது. குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில்
பாதுகாப்பு படையினரின் வசமுள்ள காணிகளை விடுவிக்கும் போதும் மூடப்பட்டுள்ள வீதி பகுதிகளை திறக்கும் போதும் எழுந்துள்ள சிக்கல்கள் மற்றும் அவற்றிற்கு வழங்கக்கூடிய சாதகமான தேர்வுகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. மேலும் மத வழிபாட்டு தலங்களுக்குரிய காணிகள் தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் ஜனாதிபதி இங்கு கேட்டறிந்தார். டிட்வா புயலினால் சேதமடைந்த வீதிகள் மற்றும் நீர்ப்பாசன கட்டமைப்புகளை புனரமைத்தல், விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கும் நடைமுறைகள் மற்றும் அதன் முன்னேற்றம் குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. 2025ஆம் ஆண்டில் மாத்திரம் வடக்கில் சுமார் 1000 ஏக்கர் தனியார் காணிகளை விடுவிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்ததாகவும் ஏனைய காணிகளை முறையாக விடுவிப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க இதன்போது சுட்டிக்காட்டினார். மக்களின் இயல்பு வாழ்வை முன்னெடுத்துச் செல்வதற்கு தேவையான காணிகளை விளைவிக்கும் அதேவேளை கைத்தொழில் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளுக்காக தற்போதுள்ள காணிகளை முகாமைத்துவம் செய்து கொள்வதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என்றும் இங்கு சுட்டிக்காட்டினார். அதற்காக எடுக்கப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து கண்டறியுமாறு பணிப்புரை விடுத்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரியாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானை பெயரிடுவதாக ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர அறிவித்தமைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கண்டனம் வெளியிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டு கருத்து தெரிவிக்கும் போதே ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். රජය පොරොන්දුනා විපක්ෂ ඉන්නකොට වරායි ஹிஸ்புல்லாவையும் உயிர்த்தனாறு தாக்குதலின் சூத்திரதாரிகளாக சித்தரிக்க இவர்கள் செயற்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். இவர்களே அன்றும் மலரட்டும் கொத்து மலரட்டும் சத்திர சிகிச்சை என்று கூறி வைத்தியர் ஷாபி உள்ளிட்ட குடும்பத்தினருக்கு இழைத்து பல்வேறு துயரங்களையும் அவமானங்களையும் மறந்துவிட முடியாது. இத்தகைய இனவாத செயல்களை செய்து இவர்கள் இன்று அரசியல் தேவைகளுக்காக முஜிபுர் ரஹ்மானை பிரதான சூத்திரதாரியாக பெயர் சூட்டியுள்ளனர். 2020 காலத்தில் மக்கள் ஆணையை பெற்று ஆட்சியை அமைத்து அமைச்சராக செயல்பட்டு சரத் வீரசேகர இன்று முஜிபுர் ரஹ்மான் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியாக அறிவித்தாலும் அன்று அவர் இது தொடர்பாக எடுத்த சட்ட நடவடிக்கைகள் என்ன என்று கேள்வி எழுப்புகிறேன். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரிகளை கைது செய்வோம் என கூறிய அன்று இவர்கள் ஆட்சிக்கு வந்தனர். இப்போது முஜிபுர் ரஹ்மானுக்கு IS தொடர்புகள் இருப்பதாகவும் அவை ஆணைக்குழு அறிக்கையில் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கின்றார். இவ்வாறு பெயர் இடம்பெற்றிருந்தால் அதனை வெளிப்படுத்தி சட்ட நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக வெளியிட்ட புத்தகம் குறித்த விமர்சனத்தால் தான் இவர் மீது வந்தது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த அடிப்படை வாதம் நாட்டிற்கு பொருத்தமானதல்ல. நடைமுறை பௌத்தர்களாக புத்த பெருமான் போதித்த தர்மத்திற்கு அமைவாக இன வேற்றுமையை ஏற்படுத்தாமல் இன மத சமூக பிரிவுகளிடையே ஒற்றுமையை நிலைநாட்ட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் இலங்கையின் கத்தோலிக்க மற்றும் முஸ்லிம் சமூகத்தினர் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் பாதிக்கப்பட்ட உயிரிழந்த குடும்பங்களுக்கு நீதி வழங்க வேண்டியது ஆட்சி அதிகாரம் அல்லது அரசியல் அடிகாலத்தை காக்கும் வகையில் அல்லாமல் உண்மையை அறிந்து கொண்டு செயற்படுவதன் தான் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் பண்டிகை காலத்தை முன்னிட்டு நுகர்வோருக்கு தட்டுப்பாடின்றி லாஃப் சமையல் எரிவாயுவை விநியோகிக்கும் நடவடிக்கைகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவித்துள்ளது. 7000 மெட்ரிக் டன் லாப்ஸ் எரிவாயுவை ஏற்றிய கப்பல் கடந்த 6ஆம் தேதி ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை சென்றடைந்தது. குறித்த எரிவாயு கையிருப்பினை நுகர்வோர் பயன்பாட்டிற்காக இன்று முதல் சந்தைக்கு விநியோகிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக லாப்ஸ் எரிவாயு நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் ஸ்ரீலங்கா வர்த்தக அமைச்சின் விசேட அறிவுறுத்தலுக்கு அமைய எரிவாயு விநியோகம் தொடர்பான சட்ட நடைமுறைகள் குறித்து லாப்ஸ் நிறுவனத்திற்கு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். நுகர்வோருக்கு எந்தவித அசௌகரியங்களும் ஏற்படாத வகையில் விநியோக சங்கிலியை உறுதிப்படுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். யாழ்ப்பாணம் அனலை தீவு பகுதியில் துருப்பிடித்த நிலையில் கைக்குண்டு ஒன்றும் துப்பாக்கி ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது. அனலை தீவு பகுதியில் உள்ள காணி ஒன்றினை காணி உரிமையாளர் துப்புரவு செய்த போதே மண்ணில் புதையுண்ட நிலையில் இருந்த குறித்த கைக்குண்டும் துப்பாக்கியும் அவதானிக்கப்பட்டது.
இதுகுறித்து ஊர்காவல்துறை காவல்துறையினருக்கு தகவல் வழங்கிய நிலையில் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் அவற்றை அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் பறிமுதல் செய்யப்பட்ட இந்திய படகுகளில் இருந்து அரச உடைமையாக்கப்பட்ட பொருட்கள் யாழ்ப்பாணத்தில் ஏலத்தில் விடப்பட்டுள்ளன. இலங்கை கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டிய போது கைப்பற்றப்பட்ட இந்திய படகுகளிலிருந்து அரச உடைமையாக்கப்பட்ட பொருட்கள் யாழ்ப்பாணம் கடற்றொழில் நீரியல் வள திணைக்களத்தினரால் நேற்று ஏலத்தில் விடப்பட்டது. இந்திய படகுகளில் இருந்த எரிவாயு உருளைகள், எரிவாயு அடுப்புகள் மற்றும் மின்கலங்கள் என்பனவே இவ்வாறு ஏலத்தில் விடப்பட்டன. நீண்டகாலமாக ஏலம் விடப்படாது பாதுகாத்து வைக்கப்பட்டிருந்த இலங்கை மற்றும் இந்திய பொருட்கள் அனைத்தும் பகிரங்க ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டன. அதிக எண்ணிக்கையானோர் கலந்து கொண்டு பங்கு கொண்டு கேள்விகள் மூலம் பொருட்களை கொள்வனவு செய்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்திலேயே தமிழ்நாடு போதைப்பொருள் மயமானது என தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் இடம்பெற்ற தேர்தல் வேட்பாளர் பிரச்சார கூட்டத்திலேயே முதலமைச்சர் இதனை குறிப்பிட்டார். தமிழகத்தில் எந்தவொரு இடத்திலும் போதைப்பொருள் விற்கப்பட்டது பழனிசாமி ஆட்சியில்தான் என்று மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். மேலும் பிரதமர் மோடி பேச்சை தாண்டி செயல்படும் துணிச்சல் அதிமுகவிற்கு உள்ளதா என்றும் தமிழ்நாட்டை சீரழிக்க எண்ணற்ற திட்டங்களை தேசிய ஜனநாயக கூட்டணி வைத்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு இலவசமாக மின்சாரத்தை நிறுத்துவதற்கான திட்டமே உதயமின் திட்டம் என்றும் அதுபோல தமிழை அழிக்கும் திட்டம் மும்மொழி கொள்கை என்றும் தெரிவித்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஈரான் மீது 2 வார கால போர் நிறுத்தத்தை அறிவித்த ட்ரம்ப். ஹோர்மோஸ் நீரிணையை திறக்க இணக்கம் வெளியிட்ட ஈரான். ஈரானின் நிபந்தனைகளை அமெரிக்கா ஏற்றதாக தகவல். பாகிஸ்தானில் 10ஆம் திகதி பேச்சு. உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலையில் வீழ்ச்சி. போர் நிறுத்தத்தை தொடர்ந்து அதிரடி. நாணய நிதியத்துடன் நாளை பணியாளர் மட்ட ஒப்பந்தம். 5ஆம் 6ஆம் கட்ட நிதி கிடைக்கும் வாய்ப்பு. வடக்கில் 1000 ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. ஏனைய காணிகள் தொடர்பில் ஆராய்வு. மலட்டுக்கொத்து நாடகத்தின் புதிய தொடரே முஜிபுர் ரஹ்மான் என்கிறார் சஜித். சரத் வீரசேகரவின் கருத்துக்கும் கண்டனம். இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.